ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒவ்வொரு பேக்கோட வராங்க. இதை பார்த்து அவருடைய அம்மா எங்கேயாச்சும் வெளியே போறீங்களான்னு கேட்கும்போது, நாங்க போகல, நீங்க தான் வீட்டை விட்டு போக போறீங்கன்னு சொல்றாங்க. நான் எங்கேயும் போகலையே, நான் என்னத்துக்காக போகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஷாக் ஆயிறாங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது. அண்ணன் இருந்தப்ப அண்ணனை நானும் பாதி பாதி செலவை பார்த்துக்கிட்டான். அண்ணன் இப்போ இறந்து போனதுக்கு பிறகு எல்லாமே நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனக்கும் குடும்பம் இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்கு. அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுமா, தயவு செஞ்சு நீ எங்கேயாவது போயிடுன்னு சொல்றாரு. அந்த அம்மா, இந்த வயசான காலத்தில் நான் எங்க அப்பா போவேன், தயவு செஞ்சு என்ன வெளியே அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி பேக் எடுத்து வெளியே போறியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. போய் திறந்து பார்த்தா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்குன்னு சொன்னோடனே அவர் உள்ள கூப்பிட்டு வராங்க. என்னன்னா, அந்த அம்மாவுடைய பெரிய பையன் டேம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்திருக்காரு 1 கோடிக்கு. அதை கொடுக்கறதுக்காக தான் வந்திருந்திருக்காரு. அதை பார்த்த 2 பேருமே அவர் போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா கிட்ட நாடகம் ஆடுறாங்க. நீ இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்றாங்க, பெத்தவங்க எல்லாத்தையுமே தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட கொடுத்துறாங்க, ஆனா தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இந்த பணமாவது என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறாங்க.